ஏன்னா இந்த ரிப்பன் பில்டிங் வெளியே இருக்காங்க 5 நாளாக அவங்க உள்ளே போக கூட அனுமதி கிடைக்கவில்லை. இதை விட கொடுமை என்னன்னா இந்த 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 பகுதி மினிஸ்டர் திரு சேகர் பாபு அவர்கள் அவரே எல்லா விதத்திலும் சும்மா சிஎம் வீட்டுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் பாதுகாவலர் போல சுற்றி வரும் ஒரு அமைச்சர். அவங்க அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பெரும்பாலும் இங்கே 5 நாட்களாக உணவு எதுவும் இல்லாமல் மழை தண்ணி இல்லாமல் இங்கே இருக்கிறாங்க. அவர்களை எட்டி கூட பார்க்கவில்லை சேகர் பாபு அமைச்சர். மேயர் அவர்களும் வரவில்லை, துணை மேயர் அவர்களும் வரவில்லை. திரு சேகர் பாபு அவர்கள் வந்திருக்கிறாரு. வந்தப்போ என்னன்னா ரிப்பன் பில்டிங்க்கு பின்னாடி கதை வழியாக ஓடி இருக்கிறார். இப்படி தான் இருக்குது இந்த அரசு. மக்களை சந்திக்க பயந்து கொண்டு பின்னாடி ஒரு ரிப்பன் பில்டிங்க்கு இருக்கிற பின்கதை வழியாக பார்த்து உள்ள மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணிட்டு ஓடி இருக்கிறார். அப்போ இவர்களுக்கு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டு? இப்போ இந்த தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குறதா இவங்களுடைய முதல் கடமையா? அதுதான் இவங்களுக்கு முதல் இன்ட்ரெஸ்ட்டா? ஸோ அதில் கொடுக்குறனால இவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது? இப்போ 2000 பேரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 குடும்பங்களை நேரடியாக தெருவுக்கு நிப்பாட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த தனியார் கம்பெனிக்கு கொடுத்து நீங்கள் அது மூலமா என்ன நிரூபிக்க விரும்புகிறீங்க? அதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்குது? இது வரைக்கும் சரியாக தானே போயிட்டுருக்கு. சரியாக போனதை மாற்றி என்ன பண்ணணும்? வேஸ்ட் மேனேஜில் உங்களுக்கு ப்ராப்ளம்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வேஸ்ட்டுகளை நீங்கள் இங்கேருந்து போகிற வேஸ்ட்டுகளை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் தனியார் கம்பெனி கொடுக்கலாமே தவிர்த்து நீங்கள் இங்கே இருக்கிற சானிட்டரி அடிப்படை இங்கே தெருவில் இருக்கிற அடிப்படை சானிட்டரி ஒர்க்கர்ஸையும் நீங்கள் தனியாருக்கு டெம்பரரி ஸ்டாஃப்ஸை தனியாருக்கு கான்ட்ராக்ட் விட வேண்டிய அவசியமே கிடையாது. இது மாநகராட்சி கையில் இருக்கும். ஏன்னா இது அவசர கதியில் செய்ய வேண்டிய வேலை. நாளைக்கு ஒரு மழை வரும், கடுமையான ஒரு பேரிடர் வரும். அப்போலாம் உடனே மாநகராட்சி கையில் இருந்தால் தான் அதை எடுத்து செய்ய முடியும். தனியார் நிறுவனத்துக்கு போனால் அவன் டெண்டர் கொடுப்பான். நீங்கள் டெய்லி நார்மலாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு தான் நான் உங்களுக்கு டெண்டருக்கு எனக்கு பணம் கொடுக்குறீங்க, திடீர்னு பேரிடர், மழைக்காலம், புயல் காலம் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பண்ண முடியாமல் இவர்கள் அப்படியே சொன்னாங்க. கிட்டத்தட்ட கொரோனா காலங்களில் கடுமையான காலங்களில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் இவங்க தான் பணியாற்றிட்டு வந்தாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் தனியார் கம்பெனிட்டு இருந்தால் நீங்கள் கொரோனா காலங்களில் இந்த மாதிரி நீங்கள் கூப்பிட முடியுமா? அவன் ஒரு டெண்டரை போட்டு அவன் கால்குலேட் பண்ணுவான். நாளைக்கு இந்த 2000 பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வேறு மாநிலத்திலேருந்து பீகார்லேருந்தோ ஒரிசாலேருந்தோ 5000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு கூட்டு இங்கே வேலை பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் சரி, இங்கே இருக்கிற மக்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் யாரையோ கொண்டு யாரோ ஒரு கம்பெனிக்கு கொடுத்து அவர்களை வேலைக்கு அமர்த்தல உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது? இதில் பல விஷயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் சிஎம்க்கு அவருக்கெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமானே தெரியல. அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய பொருட்டாகவும் தெரியல. 2000 பேரை இங்கே நடு தெருவில் உட்கார வச்சுட்டு 5 நாட்களாக இந்த செய்தால் எல்லா அமைச்சர்களும் போயிட்டு வராங்க, எல்லா அதிகாரிகளும் போயிட்டு வராங்க. யாருக்கும் இவர்கள் கண்ணுக்கு கூட தெரியவில்லை என்பதுதான் இங்கே இருக்கிற பகுதியோட மக்களுடைய ஒரே வருத்தம். எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக இதற்கு ஒரு தீர்வு வரும் வரை அவர்களுடன் இருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக எங்களுடைய நிர்வாகிகள் அவங்களுடைய போராட்டம் முடியும் வரை அவங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை உதவிகளையும் கண்டிப்பாக செய்வார்கள். அடுத்த கட்டமாக என்ன செய்யணுன்றது எங்களுடைய தலைவரோட வழிகாட்டுதல் பேரில், அவருடைய உத்தரவின் பேரில் நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்யணுன்றதை நாங்கள் அடுத்த கட்டமாக அறிவிப்போம். இல்லை, கண்டிப்பாக என்ன இப்போ 11 அவங்களோட ரிட் பெட்டிஷன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரிஞ்சுப்போம். ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் டைரெக்டாக போட்டிருக்கனால கண்டிப்பாக இருக்கும். இந்த கவர்மெண்ட்டோட ஜிஓ என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு நாள் பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்குள்ளே இவர்கள் செவிசாய்க்கவில்லை என்றால் கண்டிப்பாக எங்களுடைய தலைவரோட பேசிட்டு அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் செய்வோம். போராட்டம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, ஆல்ரெடி இவருடைய போராட்டத்தில் கடந்த 20 நாட்களுக்கு முன்னாடி எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட சேர்ந்து போராடி கைதானார்கள். நேரு ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் ஒரு நாள் முழுவதும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஏற்கனவே நாங்கள் போராட்டத்தில் அவரோட பங்கேற்று எங்களோட நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த கட்டம் என்னன்றதை நாங்கள் கண்டிப்பாக தலைவரோட ஆலோசனை பேரில் நாங்கள் அடுத்த கட்டமாக அறிவிப்போம். வேறு எதுவும் கேள்வி இல்லைல்ல? நன்றி.